டாக்டர் பாரிவேந்தர் அவர்களுக்கு ஆதரவாக வெளி மாவட்டங்களிலிருந்து வந்து இங்கே தங்கி களப்பணிகளை சிறப்பாக ஆற்றி வருகின்றனர். இது குறித்து ஐஜேகே கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் திரு எம்சிஆர் தர்மலிங்கம் அவர்கள் தொடர்ந்து இந்த பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த பிரச்சார யுக்திகளையும் அந்த பிரச்சாரத்தின் மூலம் அவர் கிடைத்த அனுபவத்தையும் இப்போது நம்மிடத்தில் அவர் பேசுகிறார். வணக்கம். பெரம்பலூர் பாராளுமன்ற துறையூர் சட்டமன்ற தொகுதி உப்பிலாபுரம் ஒன்றியம் எனக்கு பொறுப்பாளராக வழங்கப்பட்டுள்ளது. நான் ஐஜேகேவின் மாநில அமைப்பு செயலாளராக உள்ளேன். இந்த தொகுதியில் வேந்தர்களின் பெருமையை எடுத்துச் சொல்லும்போது மக்களுக்கு மிக ஆர்வமாக உள்ளனர். 1500 குழந்தைகளுக்கு படிப்பு செலவு 1127 கோடி ரூபாய் செலவு செய்ததை மக்கள் உணர்ந்து வேந்தருக்கு தான் எங்கள் ஓட்டு என்று உறுதியாக கூறுகிறார்கள். எங்கள் தலைவர் இந்த தேர்தல் வாக்குறுதி ஒரு குடும்பத்திற்கு 10 லட்சம் வீதம் 1500 குடும்பங்களுக்கு உயர் சிகிச்சை வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். தொடர்ந்து 1500 குழந்தைகளுக்கு மீண்டும் படிப்பு வழங்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். கனவு திட்டமான ரயில்வே திட்டத்தை உறுதிப்பட 30% வேலை முடிந்துவிட்டது. எங்கள் தலைவர் வந்ததும் அதை முடித்து தருவதாக உறுதியளித்துள்ளார். ஆகையால் மக்கள் அனைவரும் ரொம்ப சிறப்பாக ஒரு ஊரில் தேர் திருவிழா போல எங்களை ஆதரிப்பதும் மாவட்டத்திலிருந்து வந்திருப்பவர் என்று எண்ணாமல் எங்களை அவர்கள் வீட்டு பிள்ளையாக பாவித்து எங்களுக்கு பெரும் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தலைவர் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கான பிரகாசமான வாய்ப்பு இங்கே அருமையாக உள்ளது. எங்கள் கடலூர் மாவட்டத்தின் சார்பாக மண்டல தலைவர் திரு சுப்பிரமணிய ஆசிரியர் தலைமையில் மாவட்ட தலைவர் திரு ஆர் அவர்களும், மாவட்ட தலைவர் குளிஞ்சிநாதன், மாவட்ட பொருளாளர் ராஜேந்திரன், மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியன், ஒன்றிய தலைவர் மணிவேல், மண்டல செயலாளர் செல்வராயர் மற்றும் இளைஞரணி இளங்கோவன், இவர்கள் அனைவரும் மிக சிறப்பாக அவர்கள் கீழ் கொண்டு வந்து நிறைய மக்களை சந்திக்கும் போது தொகுதி நிலவரம் மிக சிறப்பாக இருக்கிறது. நானும் ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது லஞ்ச ஊழல் லாவணியத்தை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வேந்தர் செய்யும் நிகழ்வுகளுக்கு நாங்கள் வருகிறோம், நாங்களாக வாக்களிக்கிறோம் என்று மக்கள் தன்னார்வமாக எங்கள் வேந்தர் கொடுக்கக்கூடிய புக்கை வாங்கி படித்து கொண்டு இதுவரையில் இந்தியாவில் இதுமாரி ஒரு எம்பி புக்கடித்து தான் செய்த நல்ல திட்டங்களை மக்களுக்கு சொல்லியவர் இவர் ஒருவர்தான் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அவர் தலைமையில் அவருடன் நாங்கள் பணியாற்றுவதில் நாங்கள் பெரும் பாக்கியம் பெற்றுள்ளோம். மீண்டும் இந்த தொகுதியில் நாங்கள் பொறுப்பாளராக வந்து உழைப்பதற்கு எங்களுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் இருப்பது என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த மக்கள் ஆதரவு கொடுத்ததை முழுமையாக இன்னும் நாங்கள் அவரிடம் சென்று எங்கள் வேந்தருடைய செயல்பணிகளை சொல்லி இன்னும் 100% ஓட்டுகளை பெறுவோம் என்று கூறி மீண்டும் மீண்டும் இந்த தொகுதி இந்த மக்கள் எங்கள் வேந்தர் மன மகிழ்ச்சி கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு மகிழ்ச்சி வரும் என்று சொல்வதற்கு ஏற்ப எங்கள் வேந்தரை கரம் உயர்த்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது சரிங்க. இப்போ திமுகவில் வந்து அருணேரு போட்டிடுறாரு. திமுகவினுடைய ஆளுங்கட்சியினுடைய சர்வசக்தி பொருந்திய அரசியல் பிரச்சாரத்தை நீங்கள் எப்படி அதை முறியடிக்கிறீங்க? அவர்கள் என்ன சொல்லி ஓட்டு கேட்பார் என்று நினைக்கிறீர்கள்? நாங்கள் செய்ததை சொல்லுகிறோம். நாங்கள் 1500 குழந்தைகளுக்கு படிப்பு கொடுத்துள்ளோம், தண்ணி டேங்க் கட்டியுள்ளோம், தார் சாலை போட்டுள்ளோம், சிமெண்ட் சாலை போட்டுள்ளோம், சொசைட்டி கடை கட்டியுள்ளோம், பள்ளி அறை கட்டியுள்ளோம், 1500 பெட்டுகளுக்கு மேலே ஹாஸ்பிட்டலுக்கு பெட்டு வழங்கியிருக்கிறோம். அதே போல் கொரோனா டைமில் 40 டன் அரிசி, பச்சைமலைக்கு 20 டன் அரிசி கொடுத்துள்ளோம்.
நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்டவில்லை. இன்னொரு கொடுப்பதை நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்ட ஆட்சி செய்யவில்லை. வேந்தர் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாது. இதில் மிகப்பெரிய தவறு நாங்கள் ஒரு பின்னடையாக பார்ப்பது என்னவென்றால், எங்கள் பொருளில் அவங்க ஸ்டிக்கர் ஒட்டியதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். நாங்கள் கொடுப்பதை மக்கள் இப்பதான் உணர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் 5000 ரூபாய்க்கு கொடுத்துவிட்டு 50,000 விளம்பரம் பண்ணுகிறார்கள். நாங்கள் கோடிக்கணக்கில் கொடுத்து விளம்பரம் செய்யவில்லை. அது மட்டும்தானே தவிர வலது கைக்கு கொடுப்பது இடது கைக்கு தெரியாது என்பது எங்கள் வேந்தருக்கு சாத்தியமானது. இதுவும் இல்லாமல் 2 ஆம்புலன்ஸ் கொரோனா பீரியடில் சகல வசதியும் புரிந்து ஆக்சிஜன் பொருத்தக்கூடிய ஆபரேஷன் செய்யக்கூடிய 2 ஆம்புலன்ஸை கொடுத்துள்ளார். இதை விட ஆக்சிஜன் செருவூட்டி என்று சொல்வார்கள், அதை கிட்டத்தட்ட 100க்கு 150க்கு மேலே எங்கள் தலைவர் வழங்கியுள்ளார். வேறு இதை விட இதை சொல்லி நாங்கள் கேட்டாவே ஓட்டு போடுவார்கள். 38 எம்பி ஜெயிச்சு நாங்கள் அழுத்தம் கொடுப்போம் என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய பிரதமர் யார் என்று அவர்களால் சொல்ல முடியுமா? ஒரு குடும்ப தலைவன் யார் என்று சொன்னால்தான் அந்த குடும்பம் நல்லபடியாக இயங்காது என்று சொல்ல முடியும். எங்கள் தலைவர் கையை காட்டக்கூடியவர் உத்தமராக இருப்பார். ஒரு உத்தமன் கூட்டு நடக்கக்கூடிய தொண்டனும் உத்தமனாக இருப்பான். எங்கள் தலைவர் மோடி அவர்கள் நல்லவர் என்று காட்டுகிறார்கள். ஆகையால் மோடியினுடைய பொற்கால ஆட்சி தொடர வேண்டும் என்றால் எங்கள் வேந்தர் எம்பி ஆக வேண்டும். வேந்தர் எம்பி ஆகினால் அமைச்சராகுவார். அமைச்சர் ஆகும்போது இந்த பெரம்பலூர் தொகுதி ஒரு பிரகாசமாக இந்தியாவிலே முன்னோடி தொகுதியாகும் என்பதை எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகையால் நாங்கள் மாறுதட்டி ஓட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அவர்கள் எதை சொல்லி கேட்பார்கள்? லஞ்ச லாவணியம் வாங்குறதை சொல்வார்களா? ஆத்து மண்ணை அள்ளியதை சொல்வார்களா? கல்குவாரியை கொள்ளையடித்ததை சொல்வார்களா? காலேஜாக சீட்டு வாங்கியதை சொல்வார்களா? இல்லை பெரிய முதலாளிகளை கார்பரேட் கம்பெனியிடம் லஞ்சம் வாங்கியதை சொல்வார்களா? எதை சொல்லி ஓட்டு கேட்பார்கள்? எங்கள் தலைவர் மேல் எந்த குற்றச்சாட்டை சொல்ல முடியும்? ஆகையால் இப்படிப்பட்ட தலைவர்களுக்கு சேவை செய்வதில் நாங்கள் பெரிய பாக்கியம் பண்ணி இருக்கிறோம். அவர்கள் பின்னால் போவதில் நாங்கள் நிறைய உள் உணர்வோடு வேலை செய்ய காத்து கொண்டு இருக்கிறோம். மேலும் ஐஜேகே நிர்வாகியோடு தொடர்ந்து பாஜக சார்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் தெரிவித்த போது, என் பேர் உமா பாண்டியன். நான் வந்து திருச்சி விவசாய மாவட்ட தலைவராக இருக்கேன். மோடிஜி அவர்களின் சாதனைகளையும் பணிகளையும் நாங்கள் எடுத்துச் சொல்லி பாரிவேந்தர் ஐயாவை இந்த பெரம்பலூர் பாராளுமன்றத்தின் துறை சட்டமன்ற தொகுதிக்கான உத்திரபுரம் ஒன்றியத்தில் நாங்கள் பணி செஞ்சுருக்கோம். இந்த பணி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது, மக்களிடம் எழுச்சியாகவும் இருக்குது. பாரிவேந்தர் ஐயாவுக்கும் நல்ல பேர் இருக்குது. அவரே நாங்கள் ரொம்ப பெரிய நாங்கள் ஏற்கனவே பணி செஞ்சுருக்கோம், ஐயாவோட சேர்த்து பணி செஞ்சுருக்கோம். மக்களுக்கான சேவைகளை அவர்கள் தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருக்கிறதுனால நாங்களும் ஐஜேகேயோட சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து இணைஞ்சு பணி செய்கிறதுல எங்களுக்கு சிரமம் ஒன்றும் தெரியல. 2 இயக்கங்களும் எங்களுக்கு ரொம்ப வலுவான இயக்கங்களாக நாங்கள் இருந்து செஞ்சுட்ருக்கோம். மக்களுடைய வரவேற்புகள் நல்லா இருக்குது. எங்கள் பணிகள் வந்து பாரதிய ஜனதா தொண்டர்களும் எங்களை ரொம்ப அன்போடு வரவேற்று எங்கள் பேச்சை கட்டுப்பட்டு ஓட்டுகளுக்கு நாங்கள் பணிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மற்றபடி சொன்னால் மோடி ஐயாவின் நலத்திட்டங்கள் இந்திய அளவில் வந்து பெரிய அளவில் எல்லாத்துக்கும் தெரியும். ஒவ்வொரு குடிமகனும் இந்தியாவில் இருக்க 1,42,000 குடிமக்கள் அனைவருமே மோடி ஐயா திட்டத்தின் கீழ் ஏதோ ஒரு வகையில் பயனடைஞ்சிருப்பாங்க. அந்த திட்டங்களை நாங்கள் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஏழை மக்களுக்கான படிப்புகள் இருந்து எல்லாமே செஞ்சுட்ருக்காங்க. வீடுகள் மோடி திட்டத்தின் கீழ் அவர்களை வீடு அமைப்பின் கீழே அவங்களுக்கு நாங்கள் வீடுகள் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். விவசாயிகளுக்காக முக்கியமாக சொல்ல போனால் விவசாயிகளுக்கு வருடத்திற்கான 6,000 ரூபாயை வந்து 3 முறையாக 2,000 கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பயனடையாமல் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் கொண்டு சென்று அவங்களுக்கு வந்து அந்த வழிகளை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க இந்த தேர்தல் வந்து ஒரு வெற்றிகரமான தேர்தலாகும். ஐயா அவர்கள் வேந்தர் ஐயா அவர்கள் போன பாராளுமன்ற எலெக்ஷனில் 4 லட்சத்து சில்லற ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றடைஞ்சாங்க. இந்த வாட்டி பாரதிய ஜனதாவோட கூட்டணி இருப்பதனால் 4 லட்சத்தை தாண்டி 5 லட்சத்து சில்லறைக்கு வித்தியாச ஓட்டில் மாபெரும் வெற்றி அடைவார் என்பதை நாங்கள் உறுதியாக சொல்லுகிறோம். அதை நாங்கள் வரவேற்கிறோம்.
உண்மைதான் அப்போ கொஞ்சம்